ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெறும் 15 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். இந்த ஹேடையே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரே ஹேர்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேடையில் நம்ம ஒரு முக்கியமான வேர் ஆட் பண்ண போகிறோம். இதை சேர்க்கறதுனால முடி கொட்டுற பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும். ஹேர் க்ரோத் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். வெள்ளை முடிகள்லாம் முழுமையாக மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறிடும். இந்த ஹேடை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ வாங்க வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைகள், ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். இது ஒரு 20லேருந்து 25 இலைகள் வரையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட சாறு வந்து ரொம்பவே முக்கியம் இந்த ஹேடை ப்ரிப்பரேஷனுக்கு. இந்த கற்பூரவள்ளி இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 தடவை லைட்டாக அலசி எடுத்துடலாம். ஏன்னா மேலெல்லாம் டஸ்ட் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி அலசி எடுத்துட்டு அந்த காம்பை எடுத்துடுங்க. வெறும் இலை மட்டும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் ஒரு பொருளையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அந்த பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆயுர்வேத மூலிகைன்னே சொல்லலாம். நம்மளுடைய முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் நல்லாவே பெனிஃபிட் ஆனது. முக்கியமாக முடியோட வேர்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த இலைகள் தேவையானது மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறது இந்த ஒரு வேர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜத்தமான்சி, ஜடா மஞ்சள்னு சொல்லுவோம். ஜட்டமான்சின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. முடியில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது ஸ்கேல்ப்பில் வந்து ரூட்ஸ் உறுதியாக இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும், இது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதோட முடி நல்ல வேகமாக வேர்கள்லேருந்தே உறுதியாக வளரவும் நல்ல திக்கான ஒரு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். இளநரைகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும். இளநரைகள் இருக்கிற அந்த நரைமுடிகளும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்து முடிகளோட வேர்களில் நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால முடி நல்ல வந்து வளர்கிற முடியும் கருகருன்னு வளர்கிறதுக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஜத்தமான்சி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்கலாம். உங்களுக்கு வேறாகவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வேறாக தான் வாங்கியிருந்தேன். பட் அந்த பேக்கெட்டில் வந்து அடியில் கொஞ்சமாக இந்த மாதிரி தூளாக இருந்துச்சு. அதை தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு ஜத்தமான்சி இந்த பவுடரை சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அரிசி ஊற வச்ச தண்ணி, அதாவது அரிசி 1-2 தடவை கழுவிட்டு நம்ம ஊற வைப்போம் இல்லைங்களா, சாதத்துக்கோ இல்லை இட்லிக்கோ ஊற வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ரைஸ் வாட்டரும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் ரைஸ் வாட்டருக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே சேர்த்துக்கலாம். நம்ம பிளான்ட்லேருந்து எடுக்கிற அந்த கற்றாழை வந்து எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அரிசி தண்ணி ஃபுல்லாக சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு இருந்தாலே போதும். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் அரைச்சிட்ட பிறகு மீதி அந்த 1/2 கிளாஸ் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் கூட ரைஸ் வாட்டர் இருந்துச்சு. அதையுமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்ட பிறகு நம்ம இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வேர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி திப்பு திப்பியாக இருக்கும். ஈவன் இலையும் வந்து நம்ம அரைச்ச பிறகு இலையோட திப்பிகளும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சாறை மட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்தோம். ஈவன் வந்து அந்த கற்பூரவள்ளி இலையிலேருந்து கொஞ்சம் சாறு கிடச்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் கலெக்ட் ஆகிருக்கு. இது கூட இன்னும் ஒரு 2 பவுடர் மட்டும் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டேக்கு நீங்கள் அதிக நேரமே தேவைப்படாது. ஏன்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவர் நைட்லாம் ஊற வச்சு அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நல்ல கரும் பச்சையில் இருக்குது பாருங்கள். ஸோ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிற ஒரு பொடி என்னன்னு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து ப்ரூ காஃபி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு இந்த எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாறு கூடவே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. காஃபி பவுடர் நல்ல ஹேர்டைலேருந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கருமை வந்து நல்ல முடியில் ரொம்ப நாளைக்கு பிடிச்சிருக்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும். காஃபி பவுடருமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் நல்லது. ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த சாரோட இந்த காஃபி பவுடரையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்து நம்ம இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சொல்யூஷன், இந்த லிக்விட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே வந்து நம்ம காய்ச்சறதுக்காக நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹேர்டையை ரெடி பண்ணுங்கள். ஸோ அயன் கடாயின்னு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சூடான பிறகு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கொதிச்சு இந்த சாறு வந்து ஓரளவு குறைஞ்சி வரணும். ஒரு பாதி அளவு குறைஞ்சி வந்த பிறகு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொடி மட்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த பவுடர் சேர்க்கும்போது ஹேரில் பிடிச்சி நல்லா வந்து கருகருன்னு மாறும். ஃபர்ஸ்ட் டைமே நல்ல க்ரே ஹேரில் பிடிச்ச ரிசல்ட் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கற்பூரவள்ளி இலை சாரோட அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் தெரியும். க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். நல்ல கருமையாக மாறிடும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஓரளவு ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக இதில் நம்ம சேர்க்குற பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரி பொடி, நீலி அவுரி பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாங்கும்போதே அந்த பொடி பார்த்தீங்கன்னா, அதாவது அவுரி பொடி இந்த அளவுக்கு நல்ல க்ரீனாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரிஜினலாக இருக்கும். முடியிலையும் கலர் நல்லா பிடிக்கும். சேர்த்த உடனே கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சூட்டில் சேர்க்குறதுனால கட்டி கட்டி ஆகிடும். உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவுரி பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி, ஸ்மூத்தாக முடியில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக ட்ரை ஆக விடாதீங்க. ஓரளவுக்கு லிக்விட் ஃபார்ம் இருக்கட்டும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல், அதாவது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். மூடிலாம் போட வேண்டாம். அப்படியே வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இந்த ஹேரையும் வந்து ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. இதில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஹேடையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூடு ஆறக்கூடிய டைம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், இந்த ஹேடை ஊற வச்சு தான் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இது வந்து நல்லா ஆறின பிறகு உங்கள் ஹேரில் வந்து நல்ல ட்ரையான ஹேரில் போட்டு விடுங்க. க்ளீனாக நல்ல ட்ரையான முடியில் போட்டுட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரையும் அப்படியே விடலாம். அதுக்கப்புறமா 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. 15 நாளைக்கு ஒருக்க அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஹேடையை நீங்கள் போடும்போது எப்போவுமே க்ரே ஹேர் வெளியில் தெரியாமல் நல்ல கவர் ஆகி கருமையாக இருக்கும். உங்கள் முடிகள் எல்லாமே புதுசாக வந்து நரைமுடிகள் வராமலும் தடுக்கக்கூடிய அந்த ஜத்தமான்சி வேரையும் நம்ம சேர்த்துருக்கோம். கற்பூரவள்ளி இலையோட அந்த அவுரி பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு கருமை நிறம் வந்து கிடைக்கும். நல்ல கருகருன்னு மாற்றக்கூடியது. ஹேடை வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக நிலச்சிருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஹேடையை கண்டினியூவஸாக ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக வெள்ளை முடி வந்து லைட்டாக வெளியில் தெரியும் போதே அப்ளை பண்ணிவிடுங்க. சட்டுன்னு ஓவர் நைட்லாம் ஊற வச்சு ஒரு ஹேர் டே போட முடியலன்றவங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் டே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெடி நாய்ஸ்டே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.